அண்ணே அண்ணையோட வைஃபும் அண்ணனும் மருமகளும் 3 பேரும் இழந்துட்டாங்க. இவங்க அந்த மண்ணுல இருந்து தப்பிச்சவங்க தான். அது காலோ கையோ ஏதாவது பார்க்கணும்னு சொன்ன இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை. எதுவுமே ஒரு முடிவு இல்லை. மற்றபடிக்கு செலவு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்க தான் எங்களுக்கு கஷ்டம் தான். வேலை இல்லை, வருமானம் இது 4-5 குடும்பம் தான் இருப்போம். 4 குடும்பமும் இதுக்குள்ளதான் இருக்கு. சமைக்கிறது, தூங்குறது அங்கால. அப்ப நிலமெல்லாம் உங்களுக்கு கூட சொந்த இடமெல்லாம் இது நிலம் அளந்து கொடுத்தது. இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? 10 பைசஸ். ஓகே. இது யாருக்கு சொந்தமான அரசாங்கம்? தோட்டத்தில். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கு 7:30 மாலை 7:30க்கு முதல்ல வந்த செய்திகளுடைய சுருக்கம் இந்த வீடியோவில் இருக்க போது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான பாதிப்புகள், அதனுடைய இழப்புகள், இது தொடர்பான செய்திகள் நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான சுருக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ நாம போனளவு பார்த்த எண்ணிக்கைக்கும் இந்த எண்ணிக்கைக்கும் பாரியளவான வித்தியாசம். 3000 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருந்தது சொல்லப்பட்டது. இன்று வந்த தகவல் அடிப்படையில் 13,000 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருப்பதாகவும் 1 லட்சத்துக்கு அதிகமான வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. கணக்கெடுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போன கிழமையெல்லாம் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட அல்ல மண் சரிவுக்குள் சிக்கியிருந்தவர்களுடைய உடலங்களை மீட்ட செய்திகள் பார்த்தோம். இன்றைக்கு அவர்களுடைய உடல் அங்கங்களை மாத்திரம்தான் மீட்க கிடைக்குது. கால், கை, இந்த மாதிரியான அவர்களுடைய அங்கங்கள் மாத்திரம்தான் மீட்க கிடைக்குது. இந்த செய்தி இன்றைய நாளில் பார்க்க கிடைத்தது. எனவே இந்த கவலைக்குரிய கண்ணீர் கதைகள் அதிகமாகவே மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் நாளுக்கு நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த கணக்கெடுப்பினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுல ஒரு மிக மிக கவலைக்குரிய விஷயம், இந்த அனர்த்தத்தின் காரணமாக 73 குழந்தைகள் தாய் தந்தையரை இழந்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு வந்த கணக்கெடுப்பின் இறுதி முடிவுப்படி இன்னும் கணக்கெடுக்க முடியல. அதனால இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. நேற்றைய நாள லூக்கந்துர அப்பக்கோணாவ அப்படின்ற ஒரு எஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். இந்த எஸ்டேட்ல ஏற்கனவே இந்த பிரதேசத்துல ஒரு 5-6 வீடுகள் தான் இருந்தது. ஆனா இப்ப 85 குடும்பங்கள் இங்க வாழ்றாங்க, வசிக்கிறாங்க. தற்காலிகமான கூடாரங்கள்ல. இந்த கூடாரங்கள் எல்லாமே அவங்கவுங்கள அமைத்து கொண்டது. இந்த கூடாரங்கள் பார்க்கறதுக்கு 1-2 அங்கங்க தான் இருக்கு. ஆனா இந்த பிரதேசத்துல 85 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த கூடாரங்களுக்குள்ள ஒரு கூடாரத்துல 4 குடும்பம், 5 குடும்பம், 6 குடும்பம், 7 குடும்பம், ஒரு கூடாரத்துல 20 முதல் 30 பேர் கூட வசிக்கிறாங்க. இது ஒரு மக்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த பிரதேசத்தில் பார்க்க கிடைச்சது. அது மட்டுமில்லாமல் அப்பக்கோணாவ் அப்படின்ற பிரதேசம் லூக்கந்துர பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கிராமம். பல வீடுகள் இங்கு சேதமடைந்திருக்கிறது, பல உயிரிழப்புகள் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கே மக்கள் வசிக்கவே முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த பிரதேசத்தில் தற்காலிக கூடாரங்கள்ல மக்கள் வசிக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்களோட சில விஷயங்கள் பேச கிடைத்தது. அண்ணையோட வைஃபும் அண்ணனும் மருமகளும் 3 பேரும் இழந்துட்டாங்க. இவங்க அந்த மண்ணுல இருந்து தப்பிச்சவங்க தான். இவங்களுக்கு இந்த மூக்குல கல் வாயில எல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. மருமையனுக்கு இந்த கால் டிஷ்யூ கலந்து அம்மா அப்பாலாம் எல்லாம் இழந்துட்டாங்க. யாரோட இருக்காங்க? என்னையோட தான் இருக்காங்க. நான் தான் வச்சுக்கிருக்கேன். நம்மளோட அண்ணன் மகன் எங்களோட தான் இருக்காங்க. நீ யாரும் இல்லையே, நம்ம தானே பார்க்கணும். செத்துட்டாங்க. 3 பேர் செத்துட்டாங்க. அண்ணன், அண்ணி, மருமகன் 3 பேரும். இது 2வது. பொடியனுக்கு 13 வயசு. இந்த கால் பிசு கலந்து. இது வரைக்கும் எல்லாம் வராங்க போறாங்க. மற்றது இந்த அரிசி, மாவு, இந்த உடுப்புகள் தான் கொடுக்குறாங்க. மற்றபடிக்கு செலவு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்க தான் எங்களுக்கு கஷ்டம் தான். வேலை இல்லை, வருமானம் இது 4-5 குடும்பம் தான் இருப்பேன். 21 வயதுடைய மகன் மண் சரிவினால் காணாமல் போயிருக்காரு. இதுவரைக்கும் அவருடைய உடலம் கண்டெடுக்கப்படலை. அது காலோ கையோ ஏதாவது பார்க்கணும்னு சொன்ன இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை. எதுவுமே ஒரு முடிவு இல்லை. அதனால நாங்கள் இன்ன வரைக்கும் ஒரு அட்டா எதுவுமே செஞ்சில துப்புராய் கூட இல்லை. நாங்கள் ஒரு வீடுக்குள்ளே போகலை. நாங்கள் அந்த 4-5 குடும்பத்தோடு தான் இன்னும் இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சால் தானே நாங்கள் ஏதாவது ஒரு அவற்று ஆத்மாவுக்கு நாங்கள் ஏதாவது செய்யறதுக்கு சரி அவர் எடுத்து ஏதாவது பண்ணாதானே செய்யலை. 2 பேர்த்த எடுத்தோம் எங்கோட்டு முயற்சியில். அதனால இன்னொரு ஆள் எடுக்கிறதுக்கு எதுவுமே ஒரு முடிவு இல்லை. இதுமே இந்த சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு இப்போ அடுக்கிறக்கா இவங்களை இருக்கவங்க உதவி செய்யறாங்க. எங்களுக்கு ஒரு அட்டை அடிச்சுக்கிறதுக்கா எதுவுமே இது தீர்மானமும் இல்லை. மற்றவங்களுக்கு இருக்கிறவங்க ஒரு குடிசை அடிச்சுக்கிட்டாங்க. நமக்கு அது இல்லையே. நமக்கு சாப்பாடு சாமான் கொடுக்குறாங்க. எல்லாம் சோகம் நாட்டி மாமியா கூட எல்லாமே செய்யறாங்க. இந்த ஒரு வேலை செய்யணும் மகன் எடுக்கணும்னு தான் நான் நிற்கிறேன். இந்த தோட்ட நிர்வாகம் மக்களுக்கான காணிகளை வழங்குறதுக்கு இப்ப முன் வந்திருக்காங்க. அதாவது இப்ப எல்லா தோட்டங்களும் வழங்குறாங்கன்னு தெரியல. இந்த பிரதேசத்துல காணிகளை 10 பேர்ச் காணிகள் வழங்குறதுக்கு வழங்கப்பட்டும் இருக்கு. வழங்குறதுக்கான நடவடிக்கைகளும் இப்ப எடுக்கப்பட்டிருக்கு.
10 வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பிளேட்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கு. அதுக்குள்ள தான் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே. இந்த 95 குடும்பத்துக்கும் 10 தான் இருக்கா? 10 தான் இருக்குது. அது இந்த வீடு கட்ட போகல அந்த டொய்லெட் கட்டினது, இல்லாட்டி அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. மக்களுடைய நடைமுறை வாழ்க்கை அப்படின்றது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றத நாம் அந்தந்த பிரதேசங்களுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது உள் கிராமங்களுக்கு மக்கள் வசிச்ச சின்ன சின்ன குட்டி குட்டியான பிரதேசங்கள் இருக்கு. இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால நேரடியாக பார்க்க கிடைக்கும். 4 குடும்பம் இருக்கு. இந்த வீட்டு இதுக்குள்ளே 4 குடும்பமா? 4 குடும்பம் இதை தான் 4 குடும்பமும் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ளே தான் இருக்கும். சமைக்கிறது, தூங்குறது அங்கால. அப்போ நிலமெல்லாம் உங்களுக்கு சொந்த இடமெல்லாம் இது நிலம் அளந்து கொடுத்தது. இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? 10 பைசஸ். ஓகே ஓகே. இது யாருக்கு சொந்தமான? அரசாணி, தோட்டத்து காணி, எஸ்டேட் காணியே கொடுத்துட்டாங்க. இப்போ 95 குடும்பத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இல்லை, கொஞ்சம் அளந்துருக்காங்க. ஒரு 15-20 குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற அளக்கணும் மேலே கொடுத்துருக்காங்க. அளந்து கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த அனர்த்தத்திலிருந்து நாடு மீள்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்று சொல்லப்படுது. 7 பில்லியன். ஆனால் இப்பொழுது மீள் கட்டுமான வேலைகளுக்காக மக்களுடைய அன்பளிப்பு, நிறுவனங்களுடைய அன்பளிப்பு, நாடுகளுடைய அன்பளிப்பு, இந்த மாதிரி கிடைக்கப்பட்ட தொகை 3.4 பில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் இந்த அளவுக்கு இதை ஈடுகட்ட முடியுமா? அரசாங்கம் மிக பாரிய அளவான தொகை ஒன்றை இந்த மீள் கட்டுமானத்துக்காக செலவிட வேண்டி வரும். உங்களுக்கு ஒரு செய்தியை பார்க்க கவலையா இருக்கும், அல்லது ஆச்சரியமா இருக்கும். கொழும்பிலிருந்து கண்டிக்கான புகையிரத சேவை ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்தை தாண்டும்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில் ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டினுடைய போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து முழுமை பெறுறதுக்கு 100% முழுமை பெறுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 வருஷத்தை தாண்டும். கண்டிக்கே 1 வருஷம் தாண்டும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. இன்னும் புகையிரத பாதைகளில் ஏற்பட்ட கணக்கெடுப்பு தொடர்பாக கணக்கு ஆய்வுகள் இன்னும் முடியல. இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாலைகள், போக்குவரத்து, ஆர்டிஏக்கு சொந்தமான போக்குவரத்தின் செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 75 பில்லியன் ரூபாய்கள், 7500 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மின்சார சபைக்கு 20 பில்லியன், 2000 கோடி செலவு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு 560 கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் பல துறைகள் பற்றிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் முடியும் போது கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்ல நாங்க பார்த்தா 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படலாம். இலங்கையினுடைய மத்திய வங்கியின் கையிருப்பே 4 பில்லியன் தான். நம்ம இந்த வருஷம் அல்ல, அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 7 பில்லியனையும் 8 பில்லியனையும் நெருங்கக்கூடிய அளவான கையிருப்பு நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு நாடு பயணித்து கொண்டிருந்தது. எனவே மிகப்பெரிய அளவான பாதிப்பை இந்த கட்டுமானங்களில் இலங்கை அரசாங்கம் பெரிய தொகையை செலவழிக்க வேண்டி வரும். எப்படி இதை சமாளிக்க போறாங்க அப்படின்றது இப்போ இருக்க கேள்வி. உலக வங்கியினுடைய நிதி உதவி அப்படின்றது 3600 கோடி தான். ஆனால் நம்முடைய கட்டுமான வேலைகளுக்காக, இந்த மீள் கட்டமைப்புக்காக இலங்கை ரூபாவில் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 19,000 முதல் 20,000 கோடிகள் செலவாகும் சொல்லப்படுது. மத்திய மலைநாட்டின் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கலாமா? அங்கு ஏற்பட்ட மண் சரிவிலான் என்னென்ன பாடசாலைகளுடைய ஆபத்து நிலை இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வினுடைய இறுதி அறிக்கை இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. NBRO வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் பலதரப்பட்ட நிபுணர்களை கொண்டு ஆராயப்பட்டதில் மத்திய மலைநாட்டினுடைய பிரதேசங்களில் எந்த பாடசாலையும் ஆபத்தான நிலையில இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. பாடசாலைகள் பக்கமாக மண் சரிவு வந்திருக்கிறது, அது வெடிச்சிருக்கிறது, இந்த மாதிரி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பாடசாலை செல்ற பாதைகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாடசாலை இருக்கின்ற பிரதேசங்கள் மிக பாதுகாப்பான பிரதேசங்கள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே பாடசாலைகளை மீள கட்டி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பாடசாலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான தேவை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். இல்லாட்டி நிறைய பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியாமல் போகலாம், நிறைய பாடசாலைகளை வேறு இடங்களுக்கு கட்ட வேண்டிய இடக்கும் மாற்ற வேண்டி இருக்கும். இந்த மாதிரியான பலதரப்பட்ட அந்த எண்ணங்கள் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்துல ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு நாயாறு இந்த பிரதேசத்தை இணைக்கின்ற பாலம் தொடர்பாக பல வீடியோக்கள், பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் அண்மையில் பார்த்தோம். இந்தியாவுடைய உதவியோடு இந்த பாலம் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 கிழமையா இந்த வேலை திட்டம் நடந்து முடிந்து இந்த பாலம் இப்பொழுது பாவனைக்கு 2 வழி பாதையாக அமைக்கப்பட்டு நிறைவுக்குள் வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அத்தனை பொருட்களையும் வைத்து தான் இந்த பாலம் முற்றுமுழுதாக இந்திய ராணுவம், இலங்கையினுடைய ராணுவ உதவி, அதோடு இந்திய பொறியியலாளர்கள், இலங்கையினுடைய பொறியியலாளர்கள் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவும் இந்தியாவுடைய பங்கு இதுல மிக முக்கியமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாலம் ஒரு பாலம் இல்லை, இலங்கையினுடைய பல பிரதேசங்கள்ல இந்த பாலங்கள் சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மிக மிக முக்கியமான பாலங்கள், இதே மாதிரி பிரதானமான பாலங்கள்
40 முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறது. இல்லை, இந்தியா அவருடைய பங்கு இந்த பாலங்களை அமைக்கிறதுல 90% இருக்க போகுது. இன்னும் பல இடங்கள்ல பாலங்களை அமைக்கிறதுக்கான வேலையை இந்தியா பக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு உதவியை இந்தியா இந்த நேரத்தில் இலங்கைக்கு செய்து கொண்டிருப்பது என்பது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். பலதரப்பட்ட விமர்சனங்கள் இந்த பாலம் அமைக்கிறதுலே நம்மாக்கள் வைக்கிறாங்க. ஒரு நாடு நமக்கு இக்கட்டான நிலையில கை கொடுக்கும் போது பழைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசி அந்த விஷயத்தையே மக்கள் மத்தியில் வேற விதமா திருப்புறது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்பொழுது நிவாரணங்கள் வழங்கப்படுது, உதவித்தொகைகள் வழங்கப்படுது. இந்த நேரத்தில் அதாவது ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய கிராம சேவகர்கள் மீது பலதரப்பட்ட விமர்சனங்கள் பலரால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த தருணத்தை பயன்படுத்தி கிராம சேவகர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்யலாம், அது தொடர்பான தகவல்களை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு தொலைபேசி இலக்கத்தோட முறைப்பாட்டு தொலைபேசி இலக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்க்க கிடைச்சது. இந்த செய்தியை முற்றுமுழுதாக ஜனாதிபதி செயலகம் மறுத்திருக்கிறது. இப்படி ஒரு சம்பவத்தை செய்யலை, இது ஒரு முற்றுமுழுதான பொய்யான செய்தி, மக்கள் இது தொடர்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டாம், இந்த மாதிரியான செய்திகளை பரப்புறதை தவிர்த்து கொள்ளுங்க, உத்தியோகபூர்வமற்ற செய்திகளை நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக் தளங்கள்ல பகிர்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம்னு சொன்னா போஸ்ட் போடுறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதும் குற்றமானது தான், அதுக்கு போய் கமெண்ட் பண்ணுறதும் குற்றமானது தான். எனவே செய்திகளை நீங்கள் பகிரும்பொழுது உங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிரும்போது யார் இதை போட்டிருக்காங்க, இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது அப்படின்றத அறிந்து கொண்டு அதை பகிருங்கள். இல்லைன்னா அதை பேசாமலே இருந்துருங்க. உத்தியோகபூர்வமான மீடியாக்கள் இருக்குது இலங்கையில், நீங்கள் அந்த மாதிரியான செய்திகளை பகிர்றது நல்லது. அது எதுக்காகன்னு சொன்னால் உங்களுடைய பாதுகாப்புக்கும் நல்லது. நீங்கள் ஒரு தவறான செய்தியை பரப்பினீர்கள் என்ற குற்றத்துக்குள்ளே வரமாட்டீங்க. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.